Hello everyone, Assalamualaikum. Welcome back to our channel, Mickey's Sisters. அந்த சமையல் போனா சரப்பு. ஓகே, இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ஸ்ல டே 4 ஆஃப் 100 டே சேலஞ்ச். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாட்ச் ஹவர் வந்து 4000க்கு 159 வந்திருக்கு. இன்னும் 4000 வரணும். அண்ட் தென் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 115 வந்திருக்கு. கீப் சப்போர்ட்டிங் அஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய சேனலை வந்துட்டு கண்டினியூஸாக பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு டே 4 ஆன இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு குக் வித் கோமாளி ரெசிபி. நம்ம குக் வித் கோமாளி கண்டஸ்டன்ஸ் செஞ்ச ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ வேஃபிள். ஓகே, ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸ்வீட் பொட்டேட்டோ வேஃபிள் தான் செய்ய போகிறோம். அது பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. ஸோ ஒரு ட்ரெண்டிங்காக வர போயிட்டு இருக்கா, செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக் வித் கோமாளில இந்த ரெசிபி யார் பண்ணாங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஓகே, இப்போ இது செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கிளாஸ்ல சின்ன சாக்லேட் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். சாக்லேட் வந்து மெல்ட் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் பால், கொஞ்சமாக பால் இதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா மெல்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் அது வந்து சாக்லேட் சிரப் ஊற்றுறதுக்காக இது வந்து மெல்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இனிமே சொல்லு. நெக்ஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இன்னொரு சைடில் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் வந்துட்டு பார்த்துலாமா? பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக்குன்றதுனால நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோவை இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது கூட ஒரு ஃபோக் எடுத்துக்கலாம். ஒரு ஃபோக் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் ஓகே, இதில் வந்து ஒயிட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் ஏதாவது சும்மா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இனிப்பு ஸ்வீட் பொட்டேட்டோ தானே, அவ்வளோ ஸ்வீட் தேவையில்லை. ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவு பால் ஊற்றிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இதில் மாவு எந்த மாவு வேணால் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து ராகி மாவு சேர்த்துருக்கோம். அந்த பேட்டர் வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வந்து பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுமே. சொன்னால் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் இதில் சேர்த்துட்டு அதில் வந்து மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் வந்து நம்ம சாக்கோ பவுடர் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். சாக்கோ பவுடர் சேர்க்குறியா? வேணாம். ஓகே, இனிமேல் வேணாம்னு சொல்லிட்டு அதனால் சாக்கோ பவுடர் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இன்னும் சாக்லேட்டியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து வேஃபிள் மேக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த மாவை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணி வேஃபிள் மேக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். பேட்டர் நல்லா இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு ரெடியான உடனே நம்ம இதில் பேட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ வேஃபிள்கான பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது வந்து நம்ம வேஃபிள் மேக்கர்லேயே போட்டாச்சு. இப்போ நம்ம அது ஸ்லோ குக் தான் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு வேஃபிள் பண்ணியிருக்கோம். அட்டகாசமான ஒரு வேஃபிள். அது வந்து வேற லெவல். நிஜமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் சேனலில் போய் செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, இது செகண்ட் வேஃபிளா? ஆமாம். ஓகே, இது வந்து 2 பக்கமும் திருப்பி திருப்பி வந்து வேக வச்சுக்கலாம். நம்ம வேஃபிள் மேக்கர் இல்லைனாலும் நம்ம நார்மல் அந்த
இதுல கூட பேன்கேக் மாதிரி கூட பண்ணிக்கலாம் மாதிரி இல்ல கூட செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி இல்ல So, அந்த கிரில் டோஸ்ட் பண்ணுவாங்களே தவா அதுல கூட செஞ்சு சாப்பிடலாம். சேம் ஆல் வேஃபிள்ன்றனால இதுல போட்டா அது ஒரு லுக் இல்லையா? ஆமா. இந்த வேஃபல் மேக்கர்ல இந்த வேஃபல்ல செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும், வந்து சாப்பிடுவாங்க. நானும் சாப்பிடுவேன். எங்க சேனலுக்கு வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் எங்க சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட்காக. எஸ், ஆக்சுவலா இது ஒரு நேர் விருப்பம். ஆமா, ஆமா, எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பேசுறது புரியல, எக்கோவா இருக்கு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வருது. ஸோ we bought this mic now. இப்போ எல்லாருக்கும் கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏன் மாஸ்க் போட்டு வீடியோ பண்ணுறோன்றதையும் ஒரு வீடியோவே பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க, சேனல் செக்அப் பண்ணி பாருங்க. ஸோ வேஃபல் வந்து ரெடி ஆயிடுச்சு, பத்தலாமா? அந்த ஸ்மெல்லே நமக்கு தெரியுது. நான் வீட்டிலே வீட்டுக்கு அந்த ஸ்மெல்லே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஓகே, இந்த பக்கம் வந்துருச்சு ஆல்ரெடி. வந்துருச்சு. ஓகே, சூப்பர். both the side are சூப்பரா வந்திருக்கு, well cooked. Yes. ஓகே, இப்போ finally our sweet potato waffle is ready. ஓகே, இப்போ அதை வந்து சுட சுட ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? சூடா அந்த வேஃபல்ல வந்துட்டு சுட சுட சாக்லேட்டையும் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கும்போது அதை நினைச்சாலே டெம்ட் ஆகுது. லெட்ஸ் ட்ரை இட். ஓகே ஓகே, நம்ம செஞ்ச வேஃபலை வந்து அப்படியே இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்பா டங்க சுட சுட வேஃபல் செம்மையா ரெடியா இருக்கு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஆமாம், சாக்லேட் சிரப் அப்படியே மேலே அப்படியே ஊற்றி விடணும். ஆனால் இப்படி இப்படி வர மாதிரி ஊற்றுடி, டேஸ்ட் வர மாட்டேங்குது அந்த மாதிரி. திக்காக காய்ச்சிட்டோம், மேலே தண்ணியாக காய்ச்சிட்டோம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணியாச்சு. சூப்பர். ஸோ அவர் waffle is ready. Ta-da! Our sweet potato waffle is ready. Okay, இப்போ இந்த waffle சாப்பிட்டு பார்த்தலாமா? Okay, ready. I can't wait. This is the moment. Wow, செம்ம சாஃப்டாக கட் ஆகுது, நல்லா குக் ஆகிட்டு இருக்கு இல்லையா, தெரியுது. ஓகே, சூப்பர். சூடாக வருது சமையலாம். இது சாக்லேட்ஸாக இருக்கு. சூடாக இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆக்சுவலாக அது ஸ்வீட் பொட்டேட்டோ வேஃபிள்னா யாருமே நம்ப மாட்டாங்க, நல்லா இருக்கு. நிஜமா சூப்பரா இருக்கு. வெரி ஹெல்தி, ஃபுல் பேக்கர் ஆஃப் ஹெல்தி தான் சொல்ல முடியும். கண்டிப்பா ட்ரை ஒரு ரெசிபி இது, கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றோம். Until then, bye bye from Mickey sisters. Tata, bye bye.